அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மீனாட்சி அம்மன் கோவில் பட்டாபிஷேகத்தில் கணவரை இழந்தவர் செங்கோல் பெற எதிர்த்த மனுவில் கணவனை இழந்தவருக்கும் செங்கோல் ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்கள். வணக்கம் தர்சினி. மதுரை உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சியான பட்டாபிஷேகம் நடைபெறும் அன்று செங்கோல் வழங்கும் நிகழ்ச்சியில் கணவனை இழந்தவருக்கு செங்கோல் வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணையின் அடிப்படையில் அந்த மனு என்பது தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. ஏன் எதற்காக என்று பார்த்தோம் என்றால், கோவிலில் இந்துக்கள் அனைவரும் தானே செல்கிறார்கள், செங்கோல் வாங்குபவரும் இந்து தானே என நீதிபதி இந்த வழக்கின் மீதான விசாரணையின் போது கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கணவனை இழந்தவர்கள் செங்கோலை வாங்கக்கூடாது என ஆகம விதிகள் எங்கு உள்ளது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது போன்ற மனுவை ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை செய்து தள்ளுபடி செய்துள்ளது. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் வாதத்தை முன்வைத்திருந்தார். கோவில் திருவிழா ஆரம்பித்த பின் கடைசி நேரத்தில் இது போன்ற மனு செய்வது ஏற்கத்தக்கது அல்ல. எனவே மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருப்பதாக நீதிபதி இந்த மனு மீதான விசாரணையின் போது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். மதுரை சேர்ந்த தினகரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த விழாவின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஆகம விதிகளின் முறைப்படி பின்பற்றப்படும். விழாவின் 8ஆம் நாளான பட்டாபிஷேகம் அன்று செங்கோல் மீனாட்சி அம்மன் கைகளில் ஒப்புவிக்கப்படும். அந்த செங்கோலை உரிய அறங்காவலர் குழு தலைவர் பெற்றுக்கொள்வார். ஆகம விதியின்படி திருமணம் ஆகாதவரோ கணவன் அல்லது மனைவி இல்லாதவரோ செங்கோலை பெற்றுக்கொள்ள இயலாது. தற்போது மீனாட்சி அம்மன் கோவிலின் அறங்காவலர் தலைவராக இருப்பவர் ருக்மணி பழனிவேல் ராஜன். அவர் கணவரை இழந்தவர் என்பதால் கோவிலின் விதிகளை பின்பற்றி அவரிடம் செங்கோலை வழங்க இயலாது. வேறு தகுதியான நபரிடம் செங்கோலை வழங்க உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி சரவணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி இது போன்ற மனுவை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை செய்து தள்ளுபடி செய்தது. எனவே இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டிருந்தார். அப்போது நீதிபதி திருமணம் ஆகாதவர் கணவர் அல்லது மனைவியை இழந்தவர் செங்கோலை வாங்கக்கூடாது என ஆகம விதிகளில் எங்கு உள்ளது என கேள்வி எழுப்பினார். மேலும் கோவிலில் இந்துக்கள் அனைவரும் தானே செல்கிறார்கள், செங்கோலினை வாங்குபவரும் இந்துதானே, விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டுள்ள கடைசி நேரத்தில் வழக்கை தொடர்ந்திருப்பது ஏன், இந்த காலத்தில் இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பது ஏற்கத்தக்கதல்ல என குறிப்பிட்ட நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.